feel good. Trying to forget about you, I can't forget about you. Oh, I can't explain just what you've done to me. It feels like the rain is pouring all over me. You make me feel free. I wanna believe in you, believe in you. Oh, I just gotta know, will you be there forever? Hi, hello friends, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து டைட்டில் பார்த்துருப்பீங்க, என்னோட மேக்கப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்கப் கலெக்ஷன் ஒன்னே 1008 ஃபவுண்டேஷன், க்ரீம்ஸ், அது இதுன்னு நிறையா வச்சுருப்பேன் நினைக்காதீங்க. மேக்கப் பண்ணுறதுக்கு பிடிக்கும், எல்லா கேர்ள்ஸ்க்குமே பிடிக்கும். ஆனால் என்னோட ஃபேஸ்க்கு வந்து நான் ஏதாவது மேக்கப் போட்டேன்னா தான் வந்து அங்கங்கே வந்து பிம்பிள் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலேயே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி நான் வந்து விட்டுட்டேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு மேக்கப் கிரேஸ் கிடையாது. போடுறதுக்கு பிடிக்கும்னா கூட அந்த பிம்பிள் பயத்தினாலே வந்து நான் யூஸ்வலாக வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா. ஸோ நிறைய க்ரீம்ஸு, ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போட்டு ஸ்கின் எல்லாம் வந்து ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணி இப்போ தான் கொஞ்சம் செட் ஆயிருக்கு. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஃபவுண்டேஷன், க்ரீம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ அட் ப்ரெசென்ட் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏதாவது வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து வார்ட்ரோப் ஆர்கனைசேஷனில் சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த வார்ட்ரோப்லேயே வந்து அட்டாச்டு மிரரும் இருக்குது, பெரிய மிரர். ஸோ எனக்கு தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி அது அரேஞ்ச் பண்ணுன்ற அவசியம் இல்லை. என்னோட வார்ட்ரோப்லேயே வந்து அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து என்னோட காஸ்மெட்டிக்ஸ் அப்புறம் இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி ரெண்டட் அபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக அது இதுன்னு தனியாக வந்து ஆக்குபை பண்ணுறதை விட இந்த இடத்துலேயே வந்து நம்ம ஆர்கனைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம தனியாகவே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வாங்கி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வீட்டில் கிக்கியும் இருக்கிறதுனால தேவையில்லாமல் அந்தந்த இடத்துல நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் வச்சு இருக்கிற இடத்தையும் சின்னதாக பண்ணி ஸ்பேஷியஸாகவே இருக்காது. அதனாலே வந்து நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வச்சுக்கல. அண்ட் உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும்னா கூட உங்களுக்கு இதுலேயும் கண்டிப்பாக ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப்லேயே வந்து மிரர் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க, நல்லா பெரிய மிரர். அண்ட் இது பக்கத்துலேயே வந்து எனக்கு ஸ்பேஸும் இருக்குது என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க இதுக்குள்ளே என்னென்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ இந்த லெஃப்ட் கார்னரில் வந்து நான் இயரிங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது மேலே வந்து இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி, இது ஃபுல்லாகவே வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த இயரிங் பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இயரிங் பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஈஸியாக இருக்குது இயரிங்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு. இதில் மேலேருந்து பார்த்தீங்கன்னாலே பாருங்கள் செக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஈஸி. அண்ட் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து வேணாட்டி நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இப்போ பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் போடுறோம் அப்படின்னா இதை எடுத்துட்டு பெரிய பெரிய இயரிங்ஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இதை பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக சும்மா இதை வந்து மிடில் வச்சுருவேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஜிம்கா வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிஷனை எடுத்துகிட்டு நான் இது வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய இயரிங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இந்த பாக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் குட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் வைக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு மெயினாக ரொம்ப ஆக்சசபிளாக இருக்குது. அவசரமாக கிளம்பும்போது தான் வந்து இந்த இயரிங்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் எடுப்போம். ஸோ அந்த டைம்லலாம் வந்து இப்படி ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக எனக்கு பிடிச்ச ப்ராடக்டில் இதுவும் ஒன்று. இந்த இயரிங் பாக்ஸ் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். இதில் வந்து சைஸஸும் நிறையா இருக்குது. நான் வந்து பெரிய சைஸ் எடுத்தேன். இதை விட மீடியம் சைஸும் இருக்குது, ஸ்மால் சைஸும் இருக்குது. ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாக்ஸ் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எங்கேயா வெளிலலாம் போகிறோன்னா கூட இதை வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். இதில் வந்து சின்ன சைஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 1 வீக் ட்ரிப்பெல்லாம் போகிறோன்னா அந்த ஸ்மால் சைஸை வந்து நம்ம வாங்கிட்டோம்னா அதில் வந்து எல்லா இயரிங்ஸும் போட்டு நம்ம அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம், சின்ன சின்ன ட்ரிப்பெல்லாம் போகிறோம் அப்படின்னா. ஸோ இந்த பாக்ஸோட ஓப்பன் க்ளோஸ் இடமும் வந்து ஸ்டர்டியாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதோ இப்படி பண்ணி அப்படியே ப்ரெஸ் பண்ணிடணும், அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் வந்து இந்த காஸ்மெட்டிக் பாக்ஸ். இது வந்து ஒரு ட்ராயர் டைப். கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க். ரொம்ப க்யூட்டான காஸ்மெட்டிக் பாக்ஸ் இது. ஸோ இது வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலெல்லாம் வச்சோன்னா நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கும் லுக் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த காஸ்மெட்டிக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரு பக்கம் ஃபுல்லாக லிப்ஸ்டிக்ஸ் வச்சுக்கலாம். அந்த லிப்ஸ்டிக்ஸே வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணி கூட கலர் வைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்மளோட மேக்கப் ப்ரஷ், அதுக்கப்புறம் ஐ ஷேடோஸ், அதுக்கப்புறம் ப்ளஷ்ஷு, ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவும் இருக்குது, நல்லா க்யூட்டாகவும் இருக்குது. ஸோ இதில் நிறைய ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ட்ராயர் டைப்புன்றதுனால இந்த கீழே இருக்கிற பாக்ஸ் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு இதை நம்ம அழகாக க்ளோஸும் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் வந்து மெயினாக என்னென்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இதில் நம்ம வந்து அழகாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சோன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இதை வச்சிட்டோம்னாலே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ரஷ்ஷை வந்து நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த இடம் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ப்ரஷ்லாம் வந்து ஒரு செட்டாக வாங்கினது. ஆக்சுவலி இதில் பாதிக்கு மேலே நான் யூஸ் கூட பண்ணல. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா கைண்ட் ஆஃப் ப்ரஷஸ் கொடுத்துருக்காங்க. ஐ ஷேடோவுக்கு ஒன்று, ப்ளஷ் போடுறதுக்கு ஒன்று, அப்புறம் காம்பேக்ட் பவுடருக்கு ஒன்று. ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க. பாதிக்கு மேலே நான் வந்து டச் கூட பண்ணல. ஸோ இதெல்லாம் இங்கே அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐ ஷேடோ பேலட். இது வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து வாங்கினது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஐ ஷேடோ பேலட். இவந்தும் நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணல, பட் 2-3 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு. இதில் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரும் இந்த ஸ்விஸ் பியூட்டியில். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதுவும் இந்த இடத்துலையே நான் வச்சுப்பேன். இடமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலையே அதை வச்சிடலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு ஐ ஷேடோ பேலட் தான். எனக்கு வந்து இந்த ஐ ஷேடோ பேலட் வந்து செட்டால் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஸோ இதை வந்து தூக்கி தான் போடணும். இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லாக்மேயோட இந்த ப்ரைமர் அண்ட் ஃபவுண்டேஷன். இது வந்து ஒரு சூப்பரான ப்ரைமர் ஃபவுண்டேஷன். ஸோ இதுதான் இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே வந்து நான் ரொம்ப ரேர் ஃபங்க்ஷன்ஸ், ஒகேஷன்ஸ் எதுக்காக தான் போடுவேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட். லாக்மே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கூல் ஐவரியோட இந்த ஃபவுண்டேஷன், இந்த கலர். இது வந்து ப்ரைமர் ஃபவுண்டேஷன்றதுனால இது எனக்கு ஸோ டபுள் பர்பஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து லிப்ஸ்டிக், அப்புறம் லிப் பாம், மேபிளினோட லிப் பாம், ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுறது. லிப்ஸ்டிக்ஸும் வந்து வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நிறைய லிப்ஸ்டிக்ஸும் வந்து நம்ம இந்த இடத்துலையே வந்து வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், பிங்க், பர்பிள் காம்பினேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து ஏவானோட பிராண்ட். இந்த ஆரஞ்ச் அப்புறம் இந்த பிங்க் எல்லாம். ஸோ இங்கே வந்து லிப் பாம் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு லிப் கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த லிப் பாம் வந்து ஜோவிஸ்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் இது. இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் நல்ல லிப் பாம். நல்லா நரிஷ் பண்ணும் நம்மளோட லிப்ஸை. அண்ட் இதுலேயும் வந்து ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ மற்ற லிப் பாம்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த லிப் பாம் அஃபோர்டபுள் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்மளோட லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டு கலர், ஒரு மாதிரி லைட்டு பிங்க்காக வரும். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஸோ நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணோன்னே அந்த ஸ்ட்ராபெரியோட அந்த ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து நல்லா வந்து மாய்ஸ்சரைஸும் பண்ணுது, நம்மளோட லிப்ஸை ட்ரையே ஆகாமல் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லிப் பாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லிப் க்ளாஸ். இது வந்து ஒரு டார்க் பர்பிள் கலர் மேட் ஃபினிஷ். இது வந்து என்னோடய கசன் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. லிப் க்ளாஸ்லாம் வந்து இந்த சைடு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 சைடுமே வந்து ஒரே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து நிறைய அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேலட் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கவர் ஆகிடும். ஸோ இது வந்து ப்ளஷ் அண்ட் ஹைலைட் பேலட். இந்த பிராண்டும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதோட கலர்ஸும் வந்து நல்லா ஷைனிங்கான கலர்ஸ் வரும். ஸோ இதுவும் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை, பட் எனக்கு பிடிச்ச பிராண்ட் அது.
இந்த ஐஷேடோ பேலட் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி டார்க் காம்பினேஷன்ஸ் இருக்கும், டார்க் ப்ரௌன் பிளாக் அப்படின்னு. ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மஸ்கட்லேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ இந்த ரெண்டும் பேலட்ஸ் ரெண்டும் நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஸோ கீழே வந்து ட்ராயர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக கொடுத்துருக்காங்க, க்யூட்டாக இருக்குது. ஸோ கீழே வந்து நான் என்னோடய ஐலைனர்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஸோ அதுவும் வந்து மோஸ்ட்லி லாக்மே தான் இருக்கும். ஸோ ப்ளூ, க்ரீன், அப்புறம் பிளாக். ஸோ இது வந்து மேபெலினோட மஸ்காரா. இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மஸ்காராவில் இது ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப்னு தான் சொல்வேன். ரொம்ப தண்ணி பட்டால் கூட அந்தளவுக்கு வந்து ஸ்மஜ்ஜெல்லாம் ஆகிறதில்ல, நல்லாயிருக்கு. இது வாட்டர் ப்ரூஃப் தான் அது. ஸோ இப்போ இதுதான் நான் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மஸ்காராவும் பார்த்திங்கன்னா நான் 2-3 மஸ்காரா பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. அது என்கிட்ட ஒன்று பிடிச்சிருந்ததுன்னா ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து சிந்தூர். ஸோ எனக்கு வந்து குங்குமம் வச்சா அந்தளவுக்கு அந்த இடம்லாம் வந்து ஸ்பாட்ஸ் மாதிரி வரும். ஸோ இந்த சிந்தூர் வந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அப்புறம் இது வந்து கான்டோர். ஸோ வாங்கினத்துலேருந்து ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, ஸ்டில் அப்படியே வச்சுருக்கேன். சில இதெல்லாம் அப்படியே த்ரோ பண்ணணும்னு வச்சுருப்பேன், ஆனால் த்ரோ பண்ணாமே இருக்குது. ஸோ இந்த ஒரு பாக்ஸை வச்சு நம்ம அழகாக வந்து நம்மளோட காஸ்மெட்டிக்ஸை வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதுலேயே வந்து நம்மளோட லிப் கிளாஸ், லிப் பாம்ஸ், அப்புறம் நம்மளோட ஐஷேடோ பேலட்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே வந்து அழகாக ஐலைனர்ஸ் என்னென்ன வேணுமோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கும் வந்து இது எனக்கு நீட்டாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு வர்த் பையிங் தான். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். ஸோ இது வந்து செட் ஆஃப் 4ன்னு வாங்கினது. இதில் வந்து ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. ஸோ இதில் வந்து ஒரு பேபி பவுடர் வச்சுருப்பேன், பிகாஸ் அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறது. ரொம்ப பவுடர் போடுறதில்ல, அப்படியே வேணும்னாலும் இதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாக்மேயோட இந்த ஆலி அக்வாஜெல். ஸோ இந்த அக்வாஜெல் வந்து எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அக்வாஜெல்லுங்கிறதுனால கொஞ்சம் வாட்டர் பேஸ்ட் இது தான். ஸோ பிம்பிள்லாம் இருக்கிற இடத்துல வந்து நைட்டு போட்டேன்னா மார்னிங்கே வந்து பிம்பிள் வந்து லைட்டாக பழுத்து போன மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆகுது. ஸோ மேபி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாக தான் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து ஹைட்ரேட்டடாகவும் இருக்குது. ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரிலாம் இல்லை. ஸோ ஆலிவேரா, ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆலிவேரா. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து குட் வைப்ஸோட சீரம். இதுவும் வந்து நைட்டில் ஒரு மார்னிங்கில் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். இது வந்து பயோட்டிக்கோட இந்த SPF ஃபேஸ் லோஷன். ஸோ வெயிலில் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருக்கேன். இதில் வந்து இந்த ஹிமாலயாஸ் ஃபுட் க்ரீம் இருக்கும். அப்புறம் மெயினாக வந்து 2 விஷயம் இதில் இருக்கும். என்னென்னா இது வந்து சில்வர் நைட்ரேட் அண்ட் இது வந்து எரிடாப்னு ஒரு ஆயின்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் இந்த பிம்பிள்லாம் வரும் இல்லையா? பிம்பிள் வந்துடுச்சுன்னா அது மேலே போடுறதுக்காக இது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது எரிடாப் இது. அண்ட் இது வந்து சில்வர் நைட்ரேட் ஜெல். ஸோ டக்குன்னு எங்கேயாவது அடிபட்டுச்சு, எரிச்சலெல்லாம் இருக்குது, ஸ்க்ராச்சஸ் இருந்ததுன்னா இதில் அப்ளை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு குட்டி வேஸ்லினும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த பாக்ஸில் இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக பர்ஃப்யூம்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 பர்ஃப்யூம் தான் இப்போது என்னோடய பர்சனல் ஃபேவரெட். ஒன்று வந்து பெரி ஃப்ளேவர், இன்னொன்று பீச் ஃப்ளேவர். ஸோ இந்த 2மே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ரொம்ப நேரம் அந்த ஸ்மெல் வந்து லாங் லாஸ்டிங் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நான் வெஸ்ட் சைடில் தான் வாங்கினேன் இந்த 2மே. நெக்ஸ்ட்டு வந்து பாடி லோஷன். இது வந்து வேஸ்லின் ப்ராடக்ட் தான். வேஸ்லினோட இந்த கொக்கோ க்ளோங்கிறது தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வேஸ்லினோட பாடி லோஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கூட ரொம்ப சூப்பர் ஸ்மூத் ஆகுது ஸ்கின் ஆக்சுவலி. அதே மாதிரி வின்டர் டைம்லலாம் வந்து நம்ம ஸ்கின் ட்ரை ஆகும் இல்லையா? ஸோ அந்த டைம்லலாம் இது யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கு. இதில் வந்து கொக்கோ அண்ட் ஷியா பட்டர் கண்டென்ட். மெயினாக வந்து இந்த லோஷனில் வந்து இந்த பம்ப் பண்ணி எடுக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அடிக்கடி ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா சாஃப்டாக, நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். அண்ட் கிட்டத்தட்ட மார்னிங் டு ஈவினிங் வரைக்குமே வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்குது. ஸோ ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ இந்த பாடி லோஷன் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3 பாக்ஸஸ், இந்த 3 பாக்ஸஸும் ஒரே செட்டில் வாங்கினது. ஸோ இதிலெல்லாம் வந்து நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். ஸோ இந்த 3 பாக்ஸஸும் பார்த்தீங்கன்னா ஒரே பேக்கிங்கில் வரும். 2 ப்ளூ கலர் அண்ட் 1 வந்து ரெட் கலரில் வந்திருக்கு எனக்கு. இதில் வந்து நிறையா கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது, பட் அவங்க அனுப்புறது தான் இது. நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதில் வந்து 5 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல். இது வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். இந்த பாக்ஸஸ் பிளாஸ்டிக் வந்து நல்லாவும் இருக்குது அண்ட் அதே சமயம் அதில் நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து என்னோடய மாஸ்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோடய மேக்கப் கலெக்ஷன்ஸ்லேயே என்கிட்ட நிறைய இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெயில் பாலிஷஸ் தான். நெயில் பாலிஷஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய நெயில் பாலிஷ் கலர்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த பாக்ஸ்லேயே வச்சுருக்கேன். இதோட ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயும் நம்ம ஒரு 3லேருந்து 4 நெயில் பாலிஷ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் இதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப அஃபோர்டபுள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்மளுக்கு 3 பாக்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். ஸோ இன்னொரு பாக்ஸில் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர், அப்புறம் நெயில் கட்டர், அப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் வச்சுருப்பேன். அப்புறம் இந்த டிக்டாக் கிளிப்ஸு, அப்புறம் இந்த கிளட்ச், அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு சில காட்டன் பால்ஸ் வச்சுருப்பேன். இது வந்து எப்போவுமே காலியாக தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து அவசரமாக எங்கேயா கிளம்பும்போது டக்குன்னு எதாவது போட்டு வைக்கிறதுக்கு இதில் போட்டுருவேன். அப்புறமா நான் எடுத்து அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ இந்த இடத்த வந்து காலியாக தான் வச்சுருப்பேன். ஸோ இப்படி தான் என்னோடய இந்த 3 ஆர்கனைசர்ஸும் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் வந்து சில்க் த்ரெட்டில் பண்ண இயரிங்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ரொம்ப முன்னாடி பண்ணி வச்சது. பட் அதுக்கப்புறம் இது வந்து அந்தளவுக்கு யூஸே பண்ணல. ஸோ இந்த பாக்ஸில் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மேக்கப் கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. நான் எப்படி என்னோட மேக்கப் கலெக்ஷன்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதையும் பார்த்துருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் என்ன ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஸ்பேஸே இல்லை, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லைன்னா கூட இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ஆர்கனைசர்ஸ் வாங்கி நம்ம அரேஞ்ச் பண்ணாலே நம்ம வந்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் நம்ம மேக்கப் அண்ட் இந்த காஸ்மெட்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ உங்களுக்குலாம் அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye.